لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. மிகனிய சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் நம்முடைய இறையிலத்தில் நம்முடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக நம்ம எல்லாம் ஒன்று கொள்ளும் இருக்கிறோம். நம்முடைய இனத்திற்கும் செயலுக்குமான பரிபூர்ணமான கூடிய உணர்வு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக பிரார்த்தனை இந்த வகுப்பை ஆரம்பிக்கின்றேன். நேற்றைய தினம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஹதீஸை நாம் பார்த்தோம். இந்த ஹதீஸ் அது, இதா வகீமத்திஸ் ஸலாத்து வஹதரல் அஷாஉ ஃபப்தஉ பில் அஷா. தொழுகைக்காக இக்காமத் சொல்லப்பட்டு இரவு சாப்பாடும் வந்துவிட்டால் நீங்கள் இரவு சாப்பாடை முதலில் ஆரம்பியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்த செய்தியிலிருந்து சில ஃபாயிதாக்களை எடுத்தோம். என்னென்ன ஃபாயிதா? முதலாவது, சாப்பாட்டினுடைய நேரத்தில் தொழுகைக்காக இக்காமத்து சொல்லப்பட்டாலும் சாப்பாட்டு மீது நாட்டம் இருக்கும் பொழுது தொழுகையை விட்டுக்கொள்ளலாம். இப்போ எந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல? இரண்டு விதமான நிபந்தனைகள் இருக்கணும். முதலாவது, சாப்பாடு தயாராக நமக்கு முன்னாடி வந்து இருக்கணும், அல்லது கிட்டத்தட்ட தயாரான நிலைமையில் இருக்கணும். சாப்பாடு தயாராக நமக்கு முன்னாடி இருக்கணும், அல்லது கிட்டத்தட்ட தயாரான நிலைமையில் இருக்கணும். தயாராக முன்னாடி இருக்கணும் அப்படின்னா நமக்கு விளக்கிறது. கிட்டத்தட்ட தயாரான நிலைமைனா என்ன அர்த்தம்? சாப்பிடுறாங்க, சமைக்கிறாங்க, கடுமையான பசி, சமையல் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, அடுத்து நம்ம தட்டில் போட்டு சாப்பிட்றதா. ஒரு பிரியாணி சமைக்கிறாங்க, தம்முல வச்சிருக்கிறாங்க, தம்மு ஓப்பன் பண்ணி நம்ம சாப்பிட்றதான் பாக்கி. கிட்டத்தட்ட அது முடிந்து விட்டது, கிட்டத்தட்ட அது ஆஜரான நிலை தான். அந்த மாதிரி இருந்தால் தொழுகைக்கு அந்த சந்தர்ப்பத்தில் இக்காமத்து சொல்லப்பட்டாலும் ஜமாத்து தொழுகையை என்ன பண்ணிக்கலாம்? தாமதம் செய்து கொள்ளலாம். அந்த சாப்பாடை போதுமான அளவு உண்டு விட்டு அதற்கு பிறகு ஜமாத் தொழுகைக்கு வரலாம். இது முதல் நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, சாப்பாட்டின் மீது நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும். சாப்பாட்டில் நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும். இப்போ சாப்பாடு இருக்குதுன்றதுக்காக, நமக்கு முன்னாடி தயாரா இருக்குன்றதுக்காக நம்ம சாப்பிட்டு விட்டு தான் வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அல்லது அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம ஜமாத்தை விட்டுக் கொள்ளலாம் என்பதற்கான அனுமதியும் கிடையாது. அப்ப நமக்கு அந்த சாப்பாட்டு மேல நாட்டம் இருக்குது, ஒரு பசி இருக்குது. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் நமக்கு இந்த சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சில உணவுகள் மீது, சில உணவு பண்டங்கள் மீது நமக்கு நாட்டம் இருக்காது, அல்லது பசி இருக்காது. அப்ப இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் முதலாவது இதுதான் செய்யணும். நாம அல்லாஹ்வுடைய இபாதத்து தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ ஒரு மனிதர் தனக்கென கொடுக்க வேண்டிய உரிமைகள் இருக்கிறது, அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் என்று இருக்கிறது. இரண்டு விதமான விஷயங்கள். தனக்கென கொடுக்க வேண்டிய உரிமைகள், அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள். இது ரெண்டுத்துல எதை முதன்மைப்படுத்த வேண்டும்? தனக்கென்று கொடுக்க வேண்டிய அந்த உரிமையா, அல்லது அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையா? அப்படின்னா அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை தான் முதன்மைப்படுத்த வேண்டும் எல்லா நிலைகளிலும், சில விதிவிலக்கான இடங்களை தவிர. அந்த விதிவிலக்கான இடங்கள் என்ன? இந்த மாதிரி சாப்பாடு வந்துருச்சு, இவரால அந்த இடத்துல தொழுகைக்கு போய் நிற்கும் போது மன ஓர்மையோடு முழுமையாக சென்று நிற்க முடியாது என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டால் அந்த இடத்துல என்ன பண்ணலாம்? அவருக்கான ஹுகூக்கை, அவருக்கான உரிமையை முற்படுத்தி கொண்டு போதுமான அளவு சாப்பிட்டு கொண்டு அதற்கு பிறகு இறைவனை முழுமையான முறையில தியானம் செய்வதற்கு, தொழுவதற்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் என்பதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அனுமதி கொடுத்திருக்கிறார். வேற ஒரு ஹதீஸ்ல அதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. அதான் இன்னைக்கான நமக்கான ஹதீஸ். லா ஸலாத்த பிஹதரத்தி தஆமின். தொழுகை கிடையாது. லா ஸலாத்த அப்படின்னா தொழுகை கிடையாது. பிஹதரத்தி தஆமின், சாப்பாடு முன்னிலையில் இருக்கும் போது தொழுகை கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அப்ப வெறும் போன ஹதீஸ் நம்ம இரவு சாப்பாடை மட்டும் பிரத்யேகமாக பார்த்தோம். இந்த ஹதீஸ்ல புத்தம் பொதுவாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஆம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தஆம்னா என்ன அர்த்தம்? உணவு அப்படின்னு அர்த்தம். தஆம்னா உணவுன்னு அர்த்தம். அப்ப புத்தம் பொதுவாக எந்த உணவாக இருந்தாலும், அது காலை உணவாக இருக்கட்டும், அல்லது மதிய உணவாக இருக்கட்டும், காலையில பெரும்பாலும் தொழுவதற்கான வாய்ப்பு கிடையாது, மதிய உணவாக இருக்கட்டும் அல்லது இரவு உணவாக இருக்கட்டும், இந்த இரண்டு வேளை உணவுகள் இருந்தால் அது தயாராக இருக்குது, நமக்கும் அதுல நாட்டம் அதிகமா இருக்குது அப்படின்னா ஜமாத்து தொழுகைக்கு இக்காமத் சொல்லப்பட்டாலும் சாப்பிட்டு விட்டு ஜமாத் தொழுகையில் வந்து கலந்து கொள்ளலாம், அல்லது ஜமாத் தவறி விட்டால் தனியாக நின்று நம்ம தொழுது கொள்ளலாம் அப்படின்றதும் இந்த ஹதீஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன். இப்ப இதன் மூலமாக நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயம் என்ன? அந்த அறிஞர்கள் இதுல இருந்து நமக்கு ஒரு அடிப்படையை சொல்லி தராங்க. அல் முஹாஃபலத்து அலா தாத்தில் இபாதத்தி. ஒரு இபாதத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய இபாதத்தோடு சம்பந்தப்பட்டதை கவனித்துக் கொள்வது அஃதலு மின் முராஅத்தி மா ஹாரிஜிஹா. அந்த இபாதத்துக்கு வெளிப்புறத்தில் இருக்கதை கவனிப்பதை விட சிறந்தது அப்படின்னு சொல்றார்.
இப்ப இபாதத்துக்குள்ள இருக்கிறது இபாதத்துக்கு வெளியே இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம தொழுகைக்கு வரோம், தொழுகையில் அல்லாஹ்வை நின்று மன ஓர்மையோட ஹுஷூவோட அல்லாஹுக்கு நம்ம தொழுகையை நிறைவேற்றணும். இப்ப ஹுஷூ என்பது தொழுகையினுடைய மிக முக்கியமான ஒரு பங்கு, ஒரு வாஜிப். யாருக்கு ஹுஷூ இல்லையோ அவர்களுக்கு தொழுகை கிடையாது. ஒரு மனிதர் என்னதான் செயல் அளவுல குடிஞ்சாலும் நிமிர்ந்தாலும் அவர்கிட்ட ஹுஷூ இல்லைன்னு சொன்னா அவருடைய தொழுகையானது ஒன்றும் பிரயோஜனம் இல்லாததாக, கூலி வழங்கப்படாதாக மாறும். தொழுகை தக்பீர் கட்டுறாரு, ஏதோ ஒரு சிந்தனையில எங்கேயோ போயிட்டு இருக்கிறார். அவர் ருக்கூல என்ன சொல்றாருன்னு தெரியல, சஜிதால என்ன சொல்றாருன்னு தெரியல, கியாமல என்ன சொல்றாருன்னு தெரியல. தொழுகையை கடைசியில தொழுது முடிச்சிட்டாரு. நம்ம சொல்ல தொழுகிற மாதிரியே நிக்கிறாரு, குனிகிறாரு, சஜிதா போறாரு, கடைசியில தொழுது முடிச்சிட்டாரு. ஆனா அவர் என்ன சொன்னாருன்னே தெரியல அப்படின்னா அந்த தொழுகை கூலி உண்டுமா? கண்டிப்பாக அந்த தொழுகைக்கு கூலி கிடையாது. அப்ப கண்டிப்பாக தொழுகையில ஹுஷூ, மன ஓர்மை என்பது முக்கியம். கியாம்ல நிற்கும் போது என்ன சொல்றோம், ருக்கூல இருக்கும் போது என்ன சொல்றோம், சஜிதால இருக்கும் போது என்ன சொல்றோம் என்பதை அவர் கவனித்துக் கொள்ள வேண்டும். இதுவே ஒரு ஆளுக்கு பசி ஏற்படுது, சாப்பாடு தயாரா இருக்குது, அந்த சந்தர்ப்ப நீவே தொழுகு அப்படின்னு சொன்னா அவருடைய நாட்டமெல்லாம் எங்க இருக்கும்? சாப்பாட்டுல தான் இருக்கும். அப்ப அவர் என்ன சொல்றாரு, கியாம்ல இருக்கும்போது என்ன சொல்றாருன்னு தெரிய புரியாது, ருக்கூல இருக்கும்போது என்ன சொல்றாருன்றது புரியாது, சஜிதால இருக்கும்போது சாப்பாடு சாப்பாடு சொல்லிட்டு இருப்பாரு, பிரியாணி பிரியாணி சொல்லிட்டு இருப்பார். முழுமையாக அவருடைய உள்ளமானது தொழுகையோடு ஒன்றி போகல. அப்ப அதனால எது இபாதத்துக்கு முழுமையாக நமக்கு கூலியை பெற்றுத்தரமோ அதை முதலாவது கவனிக்க வேண்டும். எது இபாதத்துக்கு துணை சாதனமாக உதவி புரியுமோ அதை இரண்டாவதாக கவனிக்க வேண்டும். இப்ப ஜமாத்தோடு தொழுகிறது என்பது வாஜிபு தான். கண்டிப்பாக ஜமாத்தோடு ஒரு மனிதர் பாங்க சத்தம் கேட்டுவிட்டால் ஜமாத்தோடு வந்துதான் தொழுகணும். அப்ப ஜமாத்தோடு தொழுகிறது முக்கியமா, அல்லது பசியில் இருக்கும்போது சாப்பாடை தயாரா இருக்கும்போது சாப்பாடை சாப்பிடுவது முக்கியமா அப்படின்னா இந்த இடத்துல முக்கியத்துவம் படுத்த வேண்டியது என்னது? சாப்பாடை சாப்பிட்டு விட்டு மன ஓர்மையோடு தொழுவதுதான் சிறந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அப்ப அதே மாதிரி எதெல்லாம் நம்முடைய உள்ளத்தை தொழுகையில கவனம் செலுத்துவதை விட்டு தடுக்குமோ அது எல்லாவற்றையும் நீக்கி விட்டு தொழுகைக்குள்ள நுழைய வேண்டும். எதெல்லாம் நம்முடைய உள்ளத்தை தொழுகையில கவனம் செலுத்துவதை விட்டும் தடுக்குமோ அது எல்லாவற்றையும் நீக்கி விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம தொழுகைக்குள்ள போகணும். எப்படி உதாரணத்துக்கு ஒரு ஆள் மலைச்சு ஜலத்தையும் அடக்கி வச்சிருக்கிறார். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் அவர் தொழுகலாமா அப்படின்னா தொழுகக்கூடாது. அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்தே சொல்றாங்க, வலா வஹுவ யுதாஃபிஉல் அஹ்பஸான். அவர் மலத்தையோ அல்லது ஜலத்தையோ அடக்கி கொண்டு என்ன பண்ணக்கூடாது, தொழுகக்கூடாது. அப்படி தொழுதா அது தொழுக கிடையாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார். இந்த இடத்துல தொழுகை, அந்த தொழுகையானது பரிபூர்ணமான தொழுகையாக மாறாது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அல்லது அவர் மலத்தையோ ஜலத்தையோ அடக்கி வச்சிருக்கிறாரு, அவர் தொழுது கொண்டிருக்கும் போதே அதுல இருக்கக்கூடிய ஒரு துளி வெளியே வந்துடலாம் அப்படின்ற பயம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த தொழுகை அவருக்கு பாசிது, ஒன்றுமே செல்லாத தொழுகையாக மாறிவிடும். மீண்டும் என்ன பண்ணும், அவரு அந்த தொழுகையை எடுத்து தொழுக வேண்டிய சூழ்நிலை கூட அதனால் ஏற்படும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு உடல் ரீதியான விஷயங்களை தடுக்கிறாங்க, உடல் ரீதியான தேவைக்கின்ற விஷயங்களை தடுக்கிறாங்க. ஒன்று பசி, உணவின் மீது இருக்கக்கூடிய நாட்டம். இரண்டாவது மலஜலம். இந்த மலஜலத்தோடு சேர்ந்து வருவதுதான் ஒரு ஆள் தன்னுடைய இதுல காற்றை அடைக்கொள்வது, காத்து பெறுகிறத தடுத்துக்கிட்டு இன்னும் தொழுதுகிட்டே இருக்கிற கஷ்டப்பட்டு. இப்ப இதுவும் என்னதுதான், இந்த ஹதீஸுக்குள்ள வருதுதான். காத்து வந்துச்சா அல்லது திடீர்னு சிறுநீர் வருதா அல்லது திடீர்னு மலன் வருதா, தொழுகையிலிருந்து உடனடியாக முறித்து கொண்டு போவதற்கு அனுமதி இருக்குது. அல்லது தொழுகைக்கு வருவதற்கு முன்னாடியே இந்த மாதிரி ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டதா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, அதை முழுமையாக நிவர்த்தி செய்துவிட்டு, உங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்துவிட்டு பிறகு உதவு செய்து கொண்டு திரும்பி தொழுக ஆரம்பிக்கலாம். இப்படி மார்க்க நமக்கு சலுகைகள் வழங்கி இருக்குது. அவருடைய மலத்தையும் ஜலத்தையும் அடக்கி கொண்டு தொழுவக்கூடாது. இதே மாதிரிதான் காற்றும் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். அப்ப இது எல்லாவற்றுக்குமா, இப்ப மனசை ஒரு இடத்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது, மனம் முழுக்க ஏதோ ஒண்ணு. இப்போ ஒரு ஆளு டிவி பார்த்துட்டு வருவாரு அல்லது ஏதோ ஒரு வேலையை வச்சுட்டு வருவாரு, அவருடைய மண்டை ஃபுல்லா என்ன இருக்கும், அந்த வேலையிலேயே சுத்திட்டு இருக்கும், அந்த டிவியிலே சுத்திட்டு இருக்கும், அல்லது ஃபுட்பால் மேட்ச் ஓடிட்டு இருக்கு, கிரிக்கெட் மேட்ச் ஓடிட்டு இருக்கு, அவர் தலை ஃபுல்லா அடுத்து என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அடுத்த ஸ்கோர் என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அதுலயே சுத்திட்டு இருக்குது. இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன, இப்ப இதுக்கும் நம்ம தொழுகையை தாமதப்படுத்திக் கொள்ளலாமா அப்படின்ற மாதிரியான கேள்வியும் இங்கே எழுது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தொழுகையை தாமதப்படுத்தக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு உடல் ரீதியான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் உணர முடியுமோ அந்த விஷயங்கள். பசியை சொல்லியிருக்கிறாங்க, மலஜலங்களை அடிக்கிறது, காற்றை அடக்கிக் கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் அத்தியாவசிய தேவைகள். இரண்டாவது, இது நம்முடைய உடலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். பசிச்சும் சாப்பிடாம தள்ளி போடுறாருன்னு சொன்னா அதுல பாதிப்பு இருக்கா இல்லையா? வயிற்றுல புண்ணுகள் ஏற்படலாம். அல்லது மலஜலம் அதை அடக்கி கொண்டிருக்கிறாருன்னு சொன்னா அந்த இடத்துல புண்ணுகள் ஏற்படலாம், இல்லது வேறு ஏதேனும் ஃபியூச்சர்ல அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டு விஷயங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு
உடம்பு முழுக்க அரிப்பு இருக்குது, சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப இவரு ஜமாத் தொழுகை வந்துருச்சுன்னு சொன்னா முதலாவது ஜமாத் தொழுகைக்கு வரணுமா, அல்லது உடம்பு முழுக்க அந்த அரிப்புக்காக நிவாரணத்தை, அதாவது எதுவும் ஆயின்மெண்ட்டை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வரணுமா அப்படின்னு சொன்னா முதலாவது நம்ம என்ன சொல்லுவோம், நீங்க ஆயின்மெண்ட்டை போட்டு அந்த அரிப்பை அந்த சொரிய கொஞ்சம் தவிர்த்து கொண்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுங்க, ஜமாத் தொழுகைக்கு வாங்கன்னு சொல்லுவோம். ஒரு ஆளுக்கு காயம் பட்டிருக்குது, காயம் பட்டு ரத்தம் போய்கிட்டே இருக்குது, இப்ப ஜமாத் தொழுகை வைக்கப்படுது. இப்ப இவர் என்ன செய்யறது, அந்த காயத்தோட அந்த ரத்தம் ஓடுறதோடய ஜமாத் தொழுகைக்கு வரணுமா, அல்லது அந்த காயத்துக்கு மருந்து போட்டுட்டு அதுக்கு பிறகு அவர் வந்து கொள்ளலாமா அப்படின்னு நம்ம கேட்டா முதலாவது அவர் காயத்துக்கு மருந்து போட்டுட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணலாம், ஜமாத் தொழுகைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு சொன்னா அவர் தொழுகையில் இருந்து கொண்டிருக்கும் போது அவருடைய சிந்தனை தொழுகையில முழுக்க இருக்காது. இதுவே இதுக்கு முன்னாடி ஒண்ணு மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, இல்ல வேற ஏதேனும் வேலையில் இருக்கிறாரு அப்படின்னா அந்த வேலைகள் எல்லாம் முக்கியமான வேலை கிடையாது. அல்லாஹுக்கு இபாதத் செய்வதை விட அப்ப அல்லாஹுக்கு இபாதத் செய்வதுதான் முக்கியமானது. ஆரம்பத்துல வரும் பொழுது மனதை முழுமையாக தொழுகைக்காக தயார் செய்வது, தேவையில்லாத விஷயங்கள்ல கவனத்தை செலுத்தாமல் இருப்பது என்பது மிக முக்கியமானது. தொழுகைக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு மனிதர் எதெல்லாம் இந்த உலகத்தோடு அவரை தொடர்புபடுத்துமோ அதை முன்கூட்டியே அவரை தடுத்து கொண்டாருன்னு சொன்னா தொழுகையில அவர் வந்து முழுமையாக ஈடுபடுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். அதனாலதான் தொழுகைக்கு முன் சுன்னத்தாக 2 சுன்னத்தான ரக்காத்துகள் கடமையாக்கப்பட்டிருக்குன்னு பாக்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி கொடுத்திருக்காங்க பாக்குறோம். முன் சுன்னத் தொழுவதற்கு எதற்காக, அடுத்து நம்ம தொழக்கூடிய ஃபர்தான தொழுகை முழுமையாக இறைவனோடு நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு, வலுப்படுத்திக் கொள்வதற்கு தான் இந்த முன் சுன்னத்துகள். அப்ப இந்த ஹதீஸுகள்ல இருந்து இந்த சட்டங்கள்லாம் எடுத்துக்கொள்றோம். இறுதியாக முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஹதீஸை தொழுகையினுடைய நேரத்தினுடைய பாடத்துல இமாம் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப தொழுகையினுடைய நேரத்துல அந்த இமாம் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப தொழுகையினுடைய நேரம் தாண்டி போனாலும் நம்ம சாப்பிட்டுட்டு தான் நம்ம தொழுகணுமா அப்படின்னா அது கிடையாது. தொழுகையினுடைய நேரத்துக்கு முன்னால், தொழுகையினுடைய நேரம் தாண்டுவதற்கு முன்னாடி என்ன பண்ணி ஆகணுங்க, தொழுகையை தொழுதால்தான் உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். வெளியூருக்கு எங்கேயாவது போயிட்டு வந்திருக்கிறோம், பையானத்துல வந்திருக்கிறோம், நேரம் முடிய போகுது. அப்ப நேரம் முடியறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பாக தொழுதாக வேண்டும். அப்ப தொழுகையில உங்களுடைய நாட்டத்தை முழுமையாக செலுத்தி தொழுது முடிச்சதற்கு பிறகு நீங்க என்ன பண்ணலாம், அவங்களுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்ளலாம். இல்ல பயங்கரமான பசி அல்லது பயங்கரமான ஒரு நெருக்கடி, அந்த சந்தர்ப்பத்துல தொழுகையில உங்களால முழுமையாக கவனம் செலுத்த முடியாது, அப்ப தொழுதாலும் அது தொழுக மாதிரியே இருக்காது. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் என்ன பண்ண, அப்ப அந்த தேவையை முதலாவது முடித்து விட்டு அதற்கு பிறகு என்ன பண்ண வேண்டியதான், தொழுகைக்கு அல்லாஹுடைய சன்னிதானத்தில் நாம் வர வேண்டியதான். தொழுகையினுடைய நேரம் முடிவது வரைக்கும் ஒரு தொழுகையை தாமதப்படுத்துவது கூடாது, தொழுகையினுடைய நேரத்தை தாண்டி தொழுவது கூடாது. ஆண்களாக இருந்தால் ஜமாத்தினுடைய தொழுகையை விட்டு விடுவது கூடாது. எந்தெந்த சந்தர்ப்பங்கள், உதாரணத்துக்கு இவருக்கு சாப்பாடு வந்துருச்சு அல்லது மலஜலம் வந்து கழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, அப்ப ஜமாத்தை விட்டுக் கொள்ளலாம். அதுவே நேரத்தை தாண்டி போவதாக இருந்தால் அதற்கான அனுமதி கிடையாது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இதனால் தேவை ரொம்ப அதிகமா இருக்கு, கடுமையா இருக்குது, என்னதான் தொழுதாலும் அந்த தொழுகையாக இருக்காது அப்படின்ற பட்சத்துல இந்த இடத்துலயும் சில சலுகைகள் மார்க்க நமக்கு வழங்குகிறது. எனவே மார்க்க நமக்கு இலகுவாக்கிறது, எல்லா விஷயங்களையும் நமக்கு மார்க்கம் இலகுவாக்கி இருக்கிறது. அந்த இலகுவையும் அந்த சலுகையும் சரியான விதத்துல அல்லாஹுக்கு பயந்து நாம் கடைபிடித்துக் கொண்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலிருந்து நம்முடைய தொழுகையை, நம்முடைய நல்ல அமல்களையும் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மார்க்கத்தை சரியான முறையில் கற்று அதை சரியான முறையில் பின்பற்றுவதற்கு அருள் செய்வானாக. வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக